நல்லவை கேட்போம் நமது சேனலில் துர்வாசர் முனிவருடைய சாபம் பற்றி கேட்போம். ஒரு சமயம் துர்வாச மகரிஷி பித்தர் போல வேடமணிந்து எல்லா இடத்திலும் சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்படியே என்னுடைய கிரகத்திற்கும் அதிதியாக வந்தார் என்று கிருஷ்ணர் தன்னுடைய புத்திரனான பிரத்யும்னனுக்கு கதை சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி வந்ததான அந்த துர்வாச முனிவரை நான் எதிர்கொண்டு அவருக்கு பூர்ண கும்ப மரியாதைகளை எல்லாம் கொடுத்து என்னுடைய கிரகத்திலேயே தங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். அதன்படி அவரும் வந்து தங்குவதற்கு சம்மதித்தார். அப்பொழுது ஒரு நிபந்தனை, என்னை எந்த செயலையும் யாரும் மறுக்கக்கூடாது. அதாவது நான் செய்யக்கூடிய எதையுமே நீங்கள் மறுக்கக்கூடாது, என்னிடத்தில் கோபத்தை காட்டக்கூடாது. இப்படி இதற்கு சம்மதித்தால் நான் இங்கே இருக்கிறேன் என்று கூறினார். நானும் ருக்மிணியும் அவ்வாறே எல்லாவற்றுக்கும் உடன்பட்டோம். ஒரு சமயம் அவர் மிகவும் நிறைய சாப்பிடுவார், அதிகமாக சாப்பிடுவார். சில சமயம் சாப்பிடவே மாட்டார். வெளியில் சென்றால் பல நாட்கள் வரை திரும்பி வரமாட்டார். திடீரென்ற காரணமில்லாமல் சிரிப்பார், அதே போல அழுவார். இப்படி ஒரு சமயம் என்னுடைய திருமாளிகையில் உட்புறத்தில் ஒரு கட்டிலில் படுக்கை இருந்தது, அதை எரித்து விட்டார். நானும் ருக்மிணியும் ஒன்றையும் மறுக்கவும் இல்லை, கோபமும் காட்டவில்லை, அமைதியாக இருந்தோம். இப்படி எல்லா படுக்கைகளையும் கட்டில்களையும் எரித்தார். என்னிடம் வந்து கண்ணா பசிக்கிறது, பாயசம் வேண்டும் என்று கேட்டார். உடனே சீக்கிரம் பாயசம் கொண்டு வா என்று ருக்மிணிக்கு நான் சொன்னேன். என்னுடைய கிரகத்தில் மகரிஷி எதை கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் கொடுக்க வேண்டும், அதுக்கு சித்தமாக இருங்கள் என்று கூறியிருந்தேன். அதன்படி பாயசமும் தயாராக இருந்தது. அவர் கேட்டவுடனேயே ஒரு பரிசுத்தமான பாத்திரத்தில் அந்த பாயசத்தை எடுத்துக்கொண்டு சமர்ப்பித்தேன். அதை அவர் சாப்பிட்டு மிச்சம் இருந்த பாயசத்தை என்னிடம் கொடுத்து உன் உடல் முழுவதும் பூசிக்கொள் என்று கட்டளையிட்டார். நான் உடனே எதுவும் பேசாமல் அப்படியே என்னுடைய உடம்பில் அப்படியே பூசிக்கொண்டேன். அப்பொழுது என்னுடைய அருகில் இருந்ததான, அதாவது உன்னுடைய தாய் ருக்மிணியை பார்த்து அவளிடமும் நீயும் அந்த பாயசத்தை வாங்கி உடம்பில் பூசிக்கொள் என்று சொன்னார். அதே போல அவளும் செய்தாள். இத்தோடு பேசாமல் இருக்காமல் அங்கிருந்ததான ஒரு தேரின் மேல் ஏறி அமர்ந்து ருக்மிணியை கூப்பிட்டு இழுத்து செல் என்று ஒரு கட்டளையிட்டார். பாவம் ருக்மிணி அவரோட கோபத்துக்கு ஆளாகக்கூடாது என்று அந்த தேரை இழுத்து சென்றாள். அப்பொழுது அந்த துர்வாச மகரிஷி கொஞ்சமும் கருணை காட்டாமல் குதிரையை குத்துவது போல அந்த தார்குச்சை எடுத்து அது நுனியில் இருக்கக்கூடியதான அந்த ஊசியினால் நான் பார்த்து கொண்டே இருக்கும்போது சிறுமியான ருக்மிணியை குத்தினார். இப்படி செய்கிறாரே, இதை தடுத்து நிறுத்த வேண்டும், யாராவது தடுத்து நிறுத்தாமல் இருப்பார்களா என்று தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் நான் அந்தணர்களின் பெருமையும் மகிமையும் தெரிந்ததால் அதை தடுத்து நிறுத்தாமல் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தேன். பிரதோதேன அதுதது பாலாம் ருக்மிணி மம பஷ்யதா. இப்படி நான் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த சிறுமியான அந்த ருக்மிணியை இப்படி குத்தினார், ஹிம்சை பண்ணினார். அதனால் ருக்மிணி முடியாமல் கீழே விழுந்து விட்டாள். அப்பொழுது நான் சிரித்து கொண்டே ருக்மிணியிடம் இன்னும் மேலே செல் என்று சொல்ல, அதனால் மகரிஷிக்கு கோபம் வந்தது. தேரிலிருந்து கீழே இறங்கி கால்நடையாகவே சென்றார். அப்படி தெற்கு நோக்கி ஓட ஆரம்பித்தார். அப்பொழுது நானும் உடலெல்லாம் பாயசம் பூசி இருந்தாலும் அவர் பின்னாலே ஓடினேன். க்ஷமிக்க வேண்டும், பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டேன். இதை பார்த்ததும் அந்த மகரிஷிக்கு உடனே சந்தோஷம் வந்துவிடுத்து. உடனே என்னை பார்த்து, கிருஷ்ணா நீ நிஜமாகவே கோபத்தை எல்லாம் வென்று விட்டாய்.
உன்னிடத்துல கோபமே இல்லை. ஒரு கோபம் வரும்படியான சில சந்தர்ப்பங்களை நான் கொடுத்தேன். அது கொடுத்தும் நீ கோபப்படவில்லை. அதனால் உன்னிடத்துல எந்த அபராதமும் குற்றமும் இல்லை. உன்னிடம் மிகுந்த பிரீத்தி கொண்டேன். உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள், தருகிறேன் என்றார். நீ யாவருக்கும் பிரியனாக விளங்குவாய். உலகத்திலும் உயர்ந்த நன்மைகளை எல்லாம் பெறுவாய். நான் சொன்னபடி பாயசத்தால் உடல் முழுவதும் பூசிக்கொண்டாய். ஆனால் உன்னுடைய திருவடிகளில் மட்டும் ஏன் பூசிக்கொள்ளவில்லை என்று அது எனக்கு வருத்தமாக இருந்தது. காரணம், நீ எங்கெல்லாம் பாயசம் பூசிக்கொண்டாயோ அங்கெல்லாம் உனக்கு மரண பயம் இல்லை. நீ உன்னுடைய திருவடிகளில் பூசிக்கொள்ளவில்லை. அதனால் உன்னுடைய மரணமானது அங்கேதான் இருக்கிறது. அதுதான் உனக்கு மர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு, பக்கத்திலே இருந்ததான ருக்மிணி பிராட்டிக்கும் எல்லா நன்மைகளும் கீர்த்தியும் கிழத்தன்மை இல்லாமலும் எப்பொழுதும் யௌவனமாக இருக்கும்படியாகவும் ஒரு அனுகிரகத்தை செய்துவிட்டு அங்கிருந்து சென்றார். இப்படி பிராமண மகிமையை சொல்லக்கூடியதான விஷயங்களை சொல்லி துர்வாசர் செய்த பரீட்சையும் பிரத்யும்னனுக்கு எடுத்து சொன்னார் கிருஷ்ணன். துர்வாசர் தமக்கு தந்த சாபத்தை திருவுள்ளத்திலே கொண்டு அதை நிஜமாக்க வேண்டும், உண்மையாக்க வேண்டும் என்று இப்பொழுது முழந்தாள் மேல் ஒரு திருவடியை வைத்து கொண்டு அங்கே படுத்திருந்தான் கண்ணன். சம்மானயன் திஜவச்சோ துர்வாசா யதுவாசா யோகயுக்தோ பவதே பாதம் கிருத்வா ஜானு நிசத்தமா அப்படின்னு பராசர மகரிஷி காண்பிக்கிறார். துர்வாச மகரிஷி தான் சாப்பிட்டு கொடுத்த பாயசத்தினால் கண்ணன் உடல் முழுதும் பூசிக்கொண்டான். ஏன் திருவடிகளில் பூசிக்கொள்ளவில்லை என்றால், பெரியவர்கள் ரிஷிகள் இவர்கள் புஜித்ததான் அந்த பாயசமானது மிகவும் புனிதமானது. அது பிரசாதம், பரிசுத்தமானது. அதை காலில் பூசிக்கொண்டால் அது அபச்சாரம் அப்படிங்கிறதுக்காக கண்ணன் அதை பூசிக்கொள்ளவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சாபத்துக்கு அது உபயோகமாகவும் இருந்தது. இந்த விஷயத்தை இங்கே மகரிஷி காண்பிக்கிறார். இப்படி எம்பெருமான் கண்ணன் யோக நிஷ்டையில் இருந்த பொழுது ஜரன் என்று சொல்லக்கூடியதான அந்த வேடன் அங்கு வந்தான். மகரிஷியினுடைய சாபத்தினால சாம்பன் வயிற்றிலிருந்து தோண்டியதான உலக்கையினுடைய நுனியை தன்னுடைய அம்பின் நுனியில் பொறுத்திருந்தான். அந்த இரும்பு துண்டை அந்த பக்கம் வந்ததான அந்த வேடன் சுற்றும் முற்றும் பார்த்தான். அப்பொழுது அந்த கண்ணனுடைய திருவடி ஒரு மிருகம் போல, ஒரு விலங்கு போல காட்சி அளித்தது. உடனே இரும்பு துண்டு பொருத்தியதான அந்த பானத்தை குறிவைத்து அடித்தான். அந்த பானமானது கண்ணனுடைய திருவடிகளில் சென்று தைத்தது. உடனே கண்ணன் சதுர்புஜங்களோடு அவனுக்கு சேவை சாதித்தான். உடனே வேடன் எப்பேற்பட்ட தவறு செய்து விட்டேன் என்று ஓடி வந்து கீழே விழுந்து வணங்கி பிரதட்சணம் பண்ணி, எம்பெருமானே என்னுடைய அபராதத்தை பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். பகவான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார். நான் ஒரு மான் என்று நினைத்து அடித்து விட்டேன் என்று மறுபடியும் தன்னுடைய விஞ்ஞாபனத்தை செய்கிறான். அபராதத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறான். உடனே கிருஷ்ணன், வேடா, நீ பயப்பட வேண்டாம், என்னுடைய அனுகிரகத்தினால நீ சொர்க்கம் செல்வாயாக அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். உடனே ஒரு விமானம் வந்தது. அதில் ஏறிக்கொண்டு அவன் சொர்க்கம் சென்றான். இப்படியாக தன்னுடைய அவதாரத்தை முடிக்கும் பொழுதும் கிருஷ்ணன் தன்னை பானத்தினால் அடித்து துன்புறுத்தியதான அந்த வேடனுக்கும் உயர்ந்த கதியை கொடுத்தான். அப்படிங்கிறது தான் அந்த பகவான் அப்படிங்கிறதான சர்வேஸ்வரன் அப்படிங்கிறதும் அவருடைய காருண்யமும் எடுத்து காமிக்கிறது. இப்படி கண்ணன் கிருஷ்ணன் அவ்வியமாகவும் அச்சிந்தியமாகவும் வாசுதேவ ரூபமாகவும் குற்றமில்லாததாகவும் ஜென்ம மரணங்கள் இல்லாததாகவும் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியதாகவும் அளவிட முடியாதவனாகவும் சர்வாத்மகமாகவும் இருக்கக்கூடியதான தன்னிடத்திலேயே தன்னுடைய மனத்தை செலுத்தி இந்த முக்குண கதியை கடந்து, அதாவது பிரகிருதியை கடந்து இந்த
மனுஷ சரீரத்தை விட்டு எம்பெருமான் வைகுண்டத்துக்கு எழுந்தருளினான். இப்படி கிருஷ்ணனுடைய அவதார சமாப்தியானது இந்த விஷ்ணு புராணத்தில் பராசர மகரிஷி அருளி செய்கிறார். மற்றவை நாளை கேட்போம்.